ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அட்வென்ச்சர்ஸ் சோலோ லெவலிங் எபிசோட் 32 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ஆஸ்பானை பார்த்துட்டு டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, ஹீரோ என்ட்ரி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் வந்திருப்பான். நம்ம கிம் வந்து நீ யாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே நான் தாண்டா சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சொல்லியிருப்பான். அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிம் நம்ம ஹீரோ பார்த்து டே நீ யாரா, நீ ஒரு டீமனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப நான் யாருன்றது முக்கியம் இல்லடா, என் கையில ஒருத்தர் சிக்கிட்டு இருக்கான் பாரு, இவன் உனக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இல்லையான்றதான் முக்கியம், சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம கிம்மு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லடா அப்படி சொல்லிட்டு கிம் யோசிச்சு பாப்பா. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக். என்ன பிளாஷ்பேக்னா நம்ம ஹீரோ தாங்க கிம்முக்கு ஃபோன் பண்ணி டேய் உடனே போய் ஆஸ்பானை காப்பாத்துறா, அங்க டீமன் கல்ட்ட சேர்த்த ஒருத்தன் வந்து ஆஸ்பானை கொல்ல பாக்குறான், என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், நீ சீக்கிரம் போ அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு கிம்மு அப்படியா சரிங்க நான் உடனே போறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க வந்திருப்பான். அப்படின்னா நம்ம ஹீரோ தான் இங்க கிம்ம வர வச்சிருக்கான். அப்ப நம்ம ஹீரோ புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு இருக்கான். பயங்கரமா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ண அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனை கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு கிம்மு இவன் ஒரு நேஷனல் லெவல் ஹண்ட்ரே அசால்ட்டா கழுத்தை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கானா, என்ன இவன் அசால்ட்டா தோக்கடிச்சிருவானா, என்னால இவனை சமாளிக்க முடியுமா முடியாதான் தெரியலையே, ஆனா நான் இவனை விட மாட்டேன், டே டீமனு உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ப்ளூ டிராகன் ஸ்வாட் டெக்னிக் அப்படி சொல்லிட்டு கிம் அவன் டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பா பாருங்க. சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோவை வெட்டுறதுக்காக வருவான். ஆனா நம்ம ஹீரோ அந்த டீமன் பவர் மூலமா ஒரு வாளை உருவாக்கி தடுத்து நிப்பாட்டிடுவாரு. அப்படி தடுத்து நிப்பாட்டின உடனே திரும்ப ப்ளூ டிராகன் ஸ்வாட் டெக்னிக் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. திரும்ப அட்டாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோ குறுக்க அந்த டீமன் பவர் மூலமா ஒரு தடுப்பை கிரியேட் பண்ணி அவனோட அட்டாக்கை தடுத்துருவாரு. அதுல அட்டாக் பண்ணி பின்னாடி பறந்து போய் விழுந்துருவான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து டே நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, ஏன் பவர் உன் பவர் விட ரொம்பவே ஜாஸ்திடா, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கட்டு கடுப்பாய் அவன் ஸ்வாட் எடுத்துட்டு வேகமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டே இருப்பான். நம்ம ஹீரோவை அவன் ஸ்வாட் வச்சு பயங்கரமா வெட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோலாம் பார்த்துட்டு ஆஸ்பானே நான் இவ்வளோ ஈஸியாக பிடிச்சி வச்சிருக்கேன், ஏன்டா வெறும் ஸ்வாடை வச்சு இப்படி வீசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம் நான் விட மாட்டேன், இன்னைக்கு உன்னை இங்க இருந்து கிளம்புறதுக்கு விட மாட்டேன்டா, என் கையால தான்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேகமா அந்த தடுப்பை வெட்டிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு கிம்மை திட்டிட்டு மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா பரவாயில்லையே இவன் நல்லா சண்டை போறானே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு. அவன் ஸ்வாடை வச்சு வெட்டிக்கிட்டே இருப்பான், செம்ம ஸ்பீடாக வெட்டிகிட்டே இருப்பான். அப்படி வெட்டினதுல என்ன ஆகும், அந்த தடுப்பு பவர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வெட்டி அதை தாண்டி நம்ம ஹீரோட மாஸ்கை உடச்சி ஹீரோட காது கிட்ட ஒரு கோடையை போட்டுருவான், ரத்தமே வந்துடும் நம்ம ஹீரோக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே என்னோட மேஜிக் தடுப்புலாம் தாண்டி இவன் ஸ்ட்ரைட்டாக என்னோட முகத்திலே அட்டாக் பண்ணிட்டானா, இருந்தாலும் இவன் இப்போ இருக்கிற பவர் நிலைமைக்கு ஆஸ்பான் கூட சண்டை போட்டா கூட இவன் தோத்து தான் போவான், கிம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டே இருக்கும்போது கிம் நம்ம ஹீரோவை சுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் போய் எல்லா பக்கமும் அட்டாக் பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டீமன் பவரை வச்சு தடுத்துட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு நான் இப்போ கிம்முக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், அவனுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு கிம்மு நம்ம ஹீரோவை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ கிம்மோட மூஞ்சா அப்படி வெறும் கையாலே பிடிச்சி தூக்கி செவுத்துல அடிச்சிருவாரு. அதுவும் ஒரே வரல, அவன் மோதி அங்கே இருக்க செவுத்துல இடிச்சு வாயிலேருந்து ரத்தத்தை கக்கிட்டு கீழே விழுவான். அப்போ நம்ம ஹீரோ மிமிக்ரி பண்ணி கிம்மு கிட்ட டேய் நீ எல்லாம் வேஸ்ட்டுடா சின்ன பையில, இப்போ என்ன உனக்கு பயமா இருக்கா, ஐயையோ வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கிம்மு பார்த்து கேட்டோன்னே கிம்மு தலையில கை வச்சுட்டு சே என்னடா இது பாய மூடுற டீமன், நீ என்கிட்ட பேசாத எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம கிம் தலையில கையை வச்சுட்டு இப்போ என்ன பேசுறதை விட்டுட்டு என்னை முடிச்சு விடு அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு நான் உன்னை முடிச்சு விட போறது இல்லை, ஒன்று முடிச்சு விடுறதுல எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஆஸ்பானோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பாரு. சுற்றி அப்படி ரத்தம் மூஞ்சி ஃபுல்லாக பரவிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இவனை கொல்ல போறாரு போல இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ கிம்மை பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட நான் இன்னும் நிறையா சண்டை போடணும், ஆனால் நான் இப்போ வந்ததுக்கு கொண்டாகணும்ல, அதுக்கு நான் இவனை கொள்றேன் அப்படின்னு அந்த ஆஸ்பானோட கழுத்தை பிடிச்சி அப்படி நசுக்கிய கொள்றாரு. அவ்வளோதாங்க அவன் கதையை முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு அந்த அப்பாவி பொண்ணு இறந்தது சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் ஆஸ்பானை கொஞ்சம் கூட யோசிக்காம கொண்டுட்டாரு. ஆமா இவன் இருந்தா அந்த கெட்டவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நல்லவங்க எல்லாத்தையும் கொண்டுருவான். அதனால நம்ம ஹீரோ சம கடுப்பாய் அவனை கழுத்தை நசுக்க கொண்டுறாரு. அதை பார்த்து கிம்மு சம சாக்காயி டேய் சாத்தா பையில உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கோவமா அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கிம்மோட தலையிலே தட்டி தரையில அடிச்சிருவாரு. அவன் என்னடா என்னால் இவனை நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு கடுப்பாய் பல்ல கடிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்ன கோவம் வருதா, என்னை கொல்லணுன்ற வெறி வருதா, அந்த வெறி எப்பவும் கண்ணிலேயே அப்படியே இருக்கணும், திரும்ப நம்ம சந்திப்போம், அந்த வெறி அந்த ஆத்திரம் கோவம் எல்லாத்தையுமே நீ பத்திரமா வச்சிரு, நான் சாத்தான் என் பேரையும் ஞாபகத்தில் வச்சிரு,
வரட்டா, என்ன கொலை பண்ண, நீ வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு அடுத்த தடவை கொடுக்குறேன் அப்படி நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது கிம் அப்படியே மயங்கிடுவான். அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முகமுடியை கழட்டிட்டு, எப்பா இந்த தொண்டையெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடா, மிமிக்ரி பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்குது, இவன்கிட்ட பேசுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிருது, நான் பேசுறதை கேட்டா எனக்கே கிரிஞ்சா இருக்குது அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இப்போ கிம்மை பார்த்தா, கிம் இதுக்கு முன்னாடி இருக்கும்போதெல்லாம் ஒரு மோட்டிவா இருந்தான். அவனோட பிரதர் அவனோட அப்பாவை நினைச்சு நான் அவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வெறியா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்க அந்த மோட்டிவே இல்லை. இப்போ அவனுக்கு என்னை கொல்லணும் அப்படின்ற அந்த மோட்டிவ் இருக்கும். இதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போறான் அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டம் பாப்பாகி, நீங்க ஒரு ப்ரொடெக்டர், அவங்க நீங்க கொண்டுட்டனால நீங்க இப்போ லெவலப் ஆறீங்க, அடுத்து உங்களுக்கு லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ ஆகும்னா 69வது லெவலுக்கு அப்புறம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு 7th அவைக்கனிங் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன ப்ரொடக்டரை கொண்டதுக்கு அப்புறம் லெவலப் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஓ அப்படின்னா நான் ப்ரொடக்டர் எல்லாத்தையுமே கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படி யோசிச்சுட்டு கிம்மை பாப்பாரு பாருங்க. ஏன்னா கிம்மு ஒரு ப்ரொடக்டர் தானே, நம்ம ஹீரோ ப்ரொடக்டர் எல்லாத்தையுமே வேட்டையாட பிரெடேட்டரா மாற போறாரு போல இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வெப்பன்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிஸ்டம்லாம் பார்த்துட்டு, சரி இப்போ எனக்கு அடுத்த அவேக்கனிங் வந்துருச்சு, என்ன எபிலிட்டி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது பவர் ஆஃப் குளோட்டினி, அந்த வாய் மாதிரி வந்து முழுங்கும் பார்த்தீங்களா, அது வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய எபிலிட்டிலாம் ஒன்றும் கிடைக்கல. நம்ம ஹீரோ இந்த எபிலிட்டியை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி எல்லா வெப்பனும் கிடைச்சதை விட இந்த வெப்பன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாகை வீட்டில் படுத்துருக்காங்க. ஐயோ எனக்கு என்ன இப்படி ஜுரம் அடிக்குது, நான் ஏதாவது ஓவராக வேலை பார்த்துட்டேன் போல இருக்கே, என் உடம்பு பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாகை அப்படி நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த டீமன் வேர்ல்டு இருக்கு பார்த்தீங்களா, டீமனோட பவர் எல்லாம் இருக்கும்ல, டீமன் ரியாலம், அந்த டீமன் ரியாலமுக்கு நம்ம ஹீரோ போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோ மனசில் வச்சுட்டு இருப்பான், நான் இங்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஏன்னா இங்கே வந்தனா இது என்ன ஃபுல்லாக உள்ளே எழுத்துக்கும், இப்போ நான் வந்திருக்கேன்னா ஓரளவுக்கு என்கிட்ட பவர் இருக்குது, இப்போ எனக்கு தேவையான டீமன் பவரை நான் இதுலேருந்து கொஞ்சம் உறிஞ்சுக்கிறேன், அந்த க்ளூட்டனி பவர் வச்சு கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த க்ளூட்டனி பவர் வச்சு அந்த லேக்லேருந்து டீமன் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்து மேலே நம்ம ஹீரோவே அப்படியே முழுங்க வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, எனக்கு போதும் போதும், நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரியாலம்லேருந்து வெளியே வந்துடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ, இப்பாடா நல்ல வேலை வெளியே வந்துட்டேன், இல்லை மொத்தமாக நான் முழுங்கியிருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையில் கழிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ, இந்த பூமிக்கு வந்து நான் 6 மாதம் ஆச்சு, 6 மாதத்துல இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன், இது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்குது, இன்னும் ஸ்பீடு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்து கிடக்கிறான் பார்த்தீங்களா அந்த ஆஸ்பானு, அவனை நம்ம ஹீரோ அப்படி எரிச்சு விட்ருவாரு. அவன் பணத்தை எரிச்சிட்டு, சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப வேலை பார்த்துட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ரெட் ரோஸ் கிட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ட்ரைனிங் ரூம்ல அந்த சைனீஸ் நேஷனல் லெவல் ஹண்டர் இருக்காரு பாருங்க, அவரும் இங்கே நம்ம கிம்மும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள வெறித்தனமான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம சைனீஸ் கில்டு மாஸ்டர் இருக்காரு பாருங்க, நம்ம கிம்மோட ஸ்வாடை அடிச்சு பறக்க விட்டுருவாரு. பறக்க விட்டதுக்கு அப்புறம் சைனீஸ் கில்டு மாஸ்டர், தம்பி இன்னைக்கு போதும் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கட்டு கிம்மு, இல்லை எனக்கு இன்னும் ட்ரைனிங் பண்ணணும், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த சைனா கில்டு மாஸ்டர், என்ன இவனுக்கு இந்த அளவுக்கு கோவமா இருக்கான், இவன் இப்படி இருந்தது இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ பார்த்து அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர், நம்ம வேணா ஸ்வாட் டிராகனை வச்சு டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனது எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ளையா, அந்த இடத்துல வேண்டாம், நம்ம வேணா டபுள் எஸ் ரேங்க் இருக்கிற அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவோம், அப்படி போனால் கிம்மோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரைனிங் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, இங்கே கிம்மு பார்த்தா பயங்கரமாக மூச்சு வாங்கி நின்றுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் கிம்மு நம்ம ஹீரோ பார்த்து வந்துக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, கேங்குவண்ணா என்னால் ஆஸ்பானை காப்பாற்றவே முடியலண்ணா, நான் ரொம்ப வீக்காக இருக்கேண்ணா, நான் ரொம்ப வீக்குண்ணா, நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அந்த சாத்தானை பழி வாங்கியே ஆகணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, என்னை ஸ்ட்ராங்காக மாற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்டுவாங்க பாருங்க, பார்க்கறதுக்கே மரண மாசம் இருக்கும். மன்மதன் அந்த படத்தில் வர மாதிரி அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு, அவ்வளோதானே உன்னை ஸ்ட்ராங்கா நான் மாத்திரண்டா அப்படின்னு பயங்கரமாக பார்ப்பாரு. இந்த ஃப்ரேமே சும்மா பற்றிக்கும். ஆனால் இங்கே அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அண்ணன் தம்பி பாசம் எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக எமோஷனல் ஆகிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பான், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். என்னது இது, அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க எங்கே இருப்பானுங்க, எனக்கு டீமன் பவர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் வருது. கேங்கு நீ இப்போ உடனே டிவியை போட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது,
என்னாச்சு ஏதாவது டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்களா அப்படி சொல்லும்போது முதல்ல நீ டிவி ஆன் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு டிவி ஆன் பண்ணி பார்த்தா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க நிறைய டீமனை சம்மன் பண்ணி ஊருக்குள்ள அனுப்பிச்சு வச்சுட்டானுங்க. ஊரையே அது நாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சாப்பாடு என்ன தேடி வந்துக்கிட்டே இருக்க போல இருக்கு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, எல்லாத்தையுமே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிவியை பார்த்துட்டு எச்சு வெடிச்சிட்டு இருப்பான். அங்க போன்ல ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கேட்பனா ரெட் ரோஸ் கில்லில் நம்ம சாகி பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எக்கிண்டா அப்புறம் ஹீரோனி சியோலா இவங்கெல்லாம் வந்து நிப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சாகே நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து ஆமாம் நான் நியூஸில் அங்கே பார்த்தேன், அங்கே எல்லாம் ஆஃபீஸில் பரபர நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குது, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எத்தனை மாஸ்டர் வந்திருக்கு, அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டுச்சாகே கரெக்டாக சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே நிறையா டீமன்ஸ் எல்லாம் சம்மன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகே தலையை கை வச்சுட்டு என்னடா அதுன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே மனசில் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்களா எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இவ்வளோ டீமனை சம்மன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களாடா, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூடா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுங்க சம்மன் பண்ணதை நினச்சி மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தா சாகேக்கு ஒரே தலைவலியாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்குது. பத்தாவதுக்கு அங்கே ஜப்பானில் இருக்கிற அந்த பொண்ணு யூரி, அது யூரியா இல்லை அந்த ஆக்டோபஸ் லில்லித்தா என்னன்னு தெரியல, அவ எப்போ வர போகிறா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன பண்ண போகிறான், அந்த டீமன்லாம் எப்படி கொல்ல போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.